அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம சூரா அல் காஃபுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 தோட்டக்காரர்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். போன வீக் தான் பார்ட் 1 குகை இளைஞர்களுடைய தியாகத்தையும் அல்லாஹ் எப்படி அவங்கள பாதுகாத்தான் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்ட் 2 டீட்டெயிலாக பார்த்துடலாமா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்களில் ஒரு நண்பர் பெரிய பணக்காரராக இருக்கார், இன்னொருத்தர் கொஞ்சம் ஏழையாக இருக்கார். அந்த பெரிய பணக்காரருக்கு 2 பெரிய திராட்சை தோட்டங்கள் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி பெரிய பெரிய பேரிச்ச மரங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல தானிய விளைச்சல் தர மாதிரி ஒரு பெரிய விவசாய நிலமும் இருக்குது. அந்த 2 தோட்டத்துக்கு நடுவில் ஒரு நதியும் இருக்குது. அதனால் அவருக்கு நல்ல விளைச்சல் இருக்குது. இது வரைக்கும் ஒரு டைமும் அவருக்கு நஷ்டம்னு ஒன்று வந்ததே இல்லை, நல்ல ப்ராஃபிட் தருது. ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு அந்த ஏழை நண்பர் இவரை சந்திக்க வராரு. வரும்போது அவரை பார்த்து அந்த பெரிய பணக்கார நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பெருமையாக ஒரு ஆணவத்தோடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ என்னை விட செல்வத்திலையும் கம்மியாக இருக்கிற, பிள்ளை செல்வத்திலையும் உனக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தோட்டம் ஒருபோதும் அழிஞ்சே போகாது, அழிஞ்சும் போகாது, மறுமை நாள் அப்படின்றது ஒன்று வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியே சப்போஸ் இறைவன்கிட்ட நான் திரும்பி சென்றாலும் இதை விட சிறந்ததான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஏழை ஃப்ரெண்டு ஒரு பொறுமையாக அவருக்கு அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஒரு மண்ணிலிருந்தும் ஒரு துளி விந்திலிருந்தும் ஒரு முழுமையாக மனுஷனாக உருவாக்கி இருக்கிற அல்லாஹ்வையா நீ நிராகரிக்கிறாய் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என் இறைவன் அவன் ஒருவரே, அவனை ஒருபோது யார் கூடயும் நான் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் போதே என்ன சொல்லியிருக்கணும்னா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்விடமே தவிர வேற எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி எனக்கு குழந்தை செல்வமும் கம்மியா இருக்கு, பணம் செல்வமும் எனக்கு கம்மியா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா என் இறைவன் இதை விட சிறந்ததா எனக்கு தரக்கூடும். நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய தோட்டம் ஒருபோதும் அழிஞ்சு போகாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த நொடியே என்ன ஆகுதுன்னா, அந்த தோட்டம் ஃபுல்லா அழிஞ்சு போகுது. அந்த நொடியே ஃபுல்லா அழிஞ்சு போகுது. மரம் எல்லாம் அப்படியே கருகி போகுது, இலைகள் எல்லாம் அப்படியே சாயுது. இவர் பார்த்த உடனே, அந்த பணக்கார நண்பர் பார்த்த உடனே, நம்ம இவ்வளவு இந்த இதுக்கெல்லாம் செலவழிச்சிருப்போம், இந்த மாதிரி அவரால் எதுவுமே பண்ண முடியல, அந்த இடத்துல யாருமே காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி நான் நஷ்டவாளியா ஆயிட்டேனே அப்படின்னு கையை பிசைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு நஷ்டவாளியா நிக்கிறாரு. அப்போதான் அவர் நினைக்கிறார், நான் என் இறைவனுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா அப்போதான் அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, அதாவது அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலர்கள் யாருமே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் அப்படின்றது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணக்காரருக்கு நிறைய செல்வம் இருந்துச்சு, அதை வச்சு அவர் ரொம்ப கர்வம் கொண்டார். ஆனால் அந்த செல்வம் அவருக்கு ஒரு சோதனையாக மாறி அவரையே வீழ்த்திடுச்சு. செல்வத்தை வச்சு நம்ம ஒருபோதும் பெருமை கொள்ளவே கூடாது, மாறாக அதை வச்சு நம்ம நல்ல காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கையும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற செல்வமும் சரி எப்பவுமே நிலையானதாக இருக்காது. அது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அது அழிஞ்சு தான் போகும். ஆனால் மறுமை வாழ்க்கை அப்படின்றது என்றென்றுமே நிலைந்திருக்கும். அதனால் நம்ம உலக செல்வத்தை கொண்டு நம்ம மறுமை வாழ்க்கைக்கு பயனுள்ள நல்ல அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய உண்மையான செல்வம் அப்படின்றது நம்ம மறுமைக்காக சேர்த்து வைக்கிற நல்ல அமல்கள் மட்டும்தான், அதோட நன்மைகள் மட்டும்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும். நமக்கு ஒரு ரஹ்மத் கிடைக்குது அப்படின்னா அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான், அல்லாஹ்னால மட்டும்தான் அது கிடைக்குது அப்படின்றத நம்ம உணரணும். அவனுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் பார்ட் 3 மூசா அலைஹிவஸல்லம் அவங்களுடைய பயணமும் கிதுர் அலைஹிவஸல்லம் அவங்கள பற்றியும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.